இப்போ நம்ம RAIDனா என்னன்னு சிம்பிளர் டேர்ம்ஸில் பார்த்துட்டோம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் RAID லெவல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு 2 ஃபிசிக்கல் ட்ரைவ்ஸை குரூப் பண்ணி ஒரு லாஜிக்கல் ட்ரைவாக காமிக்கிறோம் ஹோஸ்ட்டுக்கு. லாஜிக்கல். ஸோ லாஜிக்கல்னு சொல்லும் போது இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 2 ஃபிசிக்கல் டிஸ்க்ஸ். ஆனால் ஹோஸ்ட்டுக்கு காமிக்கும் போது 160 ஜிபியாக நம்ம காமிக்கிறோம். 280 ஜிபியை 160 ஜிபியாக காமிக்கிறோம். ஸோ ஹோஸ்ட்க்கு வந்து ஒரு 160 ஜிபி பிக்கர் ஹார்ட் ட்ரைவ் தெரியும். அப்படி மார்க்கெட்லேயே இல்லாமல் கூட இருக்கலாம். பட் அதுக்கு வந்து ஒரு 160 ஜிபி ஃபிசிக்கல் ஹார்ட் ட்ரைவ் மாதிரி அதுக்கு தெரியும். பட் அது ஆக்சுவலாக லாஜிக்கல் தான். ஸோ இந்த வெர்ச்சுவலைசேஷனை யார் நமக்கு பண்ணித்தரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா RAID கண்ட்ரோலர். ஸோ RAID கண்ட்ரோலர் takes care of creating RAIDs and exposing them to hosts. ஸோ ஹோஸ்ட்டுக்கு நாம் பொய் சொல்கிறோம், 160 ஜிபி ஹார்ட் ட்ரைவ் இருக்குது அப்படின்னு பொய் சொல்கிறோம். ஹோஸ்ட்டும் நம்பி அதை ஒரு 160 ஜிபி ஃபிசிக்கல் ட்ரைவாக டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் காமிக்குது. இதுதான் ஸ்டோரேஜ் வெர்ச்சுவலைசேஷனோட ஃபஸ்ட்டு மோட்டிவ். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் RAID லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு RAID லெவலுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நம்மளோட யூஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் RAID லெவல்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் we will get the required performance and redundancy. ஸோ RAID பேசிக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில டெஃபினிஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பேரிட்டி கால்குலேஷன், ஸ்ட்ரைப்பிங்னா என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்ட்ரைப்பிங்னா என்ன? Striping is a keyword in storage domain, especially in RAID domain. So striping na enna? Striping is a method by which a block of data can be broken down to smaller pieces and simultaneously returned to multiple locations. Say நமக்கு டேட்டா வந்து ABCDன்னு இருக்குது. ஸோ ஸ்ட்ரைப்னா say we have 2 hard disks. So stripe na we are breaking down the data into smaller pieces and simultaneously writing to multiple locations. So ABCD தான் நம்மளோட டேட்டா. நம்ம என்ன பண்ணுறோம், ஏவை இங்கே எழுதுகிறோம், பியை இங்கே எழுதுகிறோம். Say we have 4 disks in our RAID, in our bunch of disks. ஸோ சியை நான் இங்கே போடுவேன், டியை நான் இங்கே எழுதுவேன். ஸோ 4 ஃபிசிக்கல் ட்ரைவ்ஸ் ஆர் சைமல்டேனியஸ்லி யூஸ்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் RAID. இது வந்து RAID 0ன்னு சொல்லலாம். RAID 0ன்னு ஏன்னு சொல்கிறோம்? RAID 0 has no redundancy. ஸோ இப்போ நம்ம இன்னொரு மச் லார்ஜர் சங்க் ஆஃப் டேட்டா எடுத்துப்போம். ABCDEFGH அப்படின்னு நினச்சிப்போம். ஸோ இங்கே வந்து ஏ எழுதிட்டேன் ஃபஸ்ட் ஹார்ட் ட்ரைவில், செகண்ட் ஹார்ட் ட்ரைவில் பி, தேர்ட் ஹார்ட் ட்ரைவில் சி, ஃபோர்த் ஹார்ட் ட்ரைவில் டி. தென் we come back here to write E, F, G and H. So 4 hard drives are used to form one logical drive. So இது RAID 0. சே நீங்கள் 80 ஜிபி ஹார்ட் டிஸ்க் வந்து 4 யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுப்போம் இந்த RAID 0 க்ரியேட் பண்ண. அப்போது 80 + 80 160 டோட்டலி 320 ஜிபி ஹார்ட் ட்ரைவாக 320 ஜிபி ஹார்ட் ட்ரைவாக ஹோஸ்ட்டுக்கு தெரியும்.
ஓகேவா? ஸோ ஹோஸ்ட் கொடுக்குற டேட்டாவை ABCDEFGன்னு அது அனுப்பும். அது வந்து 320 GB ஹார்ட் டிரைவுக்கு நான் அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பிடும். ஸோ இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த RAID கண்ட்ரோலர் டு get this data and break it down into stripes. ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ரைப். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைப்பாக அது பிரேக் டவுன் பண்ணி அதுக்கு வந்து எந்தெந்த ஹார்ட் டிரைவுக்கு போடணுமோ அதெல்லாம் வந்து RAID கண்ட்ரோலர் வில் டேக் கேர். ஸோ RAID கண்ட்ரோலர் என்ன பண்ணுது, நம்ம டேட்டாவை ABCD அப்புறம் இங்கே EFGH இப்படி போட்டுருது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் டிரைவ் goes offline. Offline is a keyword. Offline means drive is pulled out from the enclosure or drive is malfunctioning. Drive வந்து டெட் ஆகிடுது. ஓகேவா? இந்த டிரைவ் டெட் ஆகிடுதுன்னு வச்சுப்போம், தேர்ட் ஹார்ட் டிரைவ். ஸோ இங்கே பாருங்கள், C and G are gone. ஸோ நம்மளோட ஹோஸ்ட் கேட்கும், I want the data which I gave you, ABCDEFG எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குதுன்னா we cannot give it back because C and G are missing. இதனால் என்ன ஆகுது, there is no redundancy. So RAID0 has no redundancy. தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனால் இதில் சைமல்டேனியஸாக நம்ம டிஸ்க்ஸை யூஸ் பண்ணுறோம் ABCD ரைட் பண்ணுறதுக்கு, அண்ட் ரீடிங்க்கும் சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்குது. திஸ் இஸ் குட் ஃபார் கேமிங் அப்ளிகேஷன், மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ், அந்த மாதிரி சம்திங் லைக் மிஷன் நான் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி RAID0வை யூஸ் பண்ணலாம். ஸோ RAID0ன்னு யாராவது இன்டர்வியூவர் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் திங் யூ ஹேவ் டு டெல் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் டிரைவ்ஸ் டு கிரியேட் அ RAID0 இஸ் 2, because you need 2 drives to form a stripe. ஒரு டிரைவில் ஸ்ட்ரைப் பண்ண முடியுமா? you cannot. 2 டிரைவ் வேணும். ஸோ 2 டிரைவ் இருந்தால் தான் ஸ்ட்ரைப்பிங் பண்ண முடியும். ஸோ மினிமம் ஹார்ட் டிரைவ்ஸ் required is 2. maximum hard drive depends on the RAID controller. maximum hard drives needed to create a RAID0 depends on the RAID controller. ஸோ இதில் redundancy கிடையாது. there is one more keyword, fault tolerance. What is the fault tolerance? How many drive failures can a RAID0 sustain? It cannot sustain even a single drive failure. இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்துருக்கோம். ஸோ RAID0 உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். RAID0 fault tolerance கிடையாது. minimum number of drives required 2. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் யூசர்ஸ் கூட இந்த மாதிரி RAID0 யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சர்வர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் இது வந்து நாட் ப்ரிஃபர்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அப்ளிகேஷன் யூ ஆர் யூஸிங், யுவர் ரிக்குவயர்மெண்ட். உங்களுக்கு வந்து பயங்கர ஸ்பீடு வேணும் ஆனால் எனக்கு ரெடண்டன்சி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் RAID0. ஸோ ஐ ஹோப் RAID0 இஸ் very clear to you. So RAID0ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, reads or writes can occur simultaneously on every drive. RAID0க்கு இன்னொரு நேம் இருக்குது, டேட்டா ஸ்ட்ரைப்பிங். ஸோ அதோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ. ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப வேண்டாம், எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இதுக்கு போகணும். ரீட் அண்ட் ரைட் பர்ஃபார்மன்ஸ் வந்து தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைப் ஆஃப் RAID0க்கு போகணும். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி clear to you. We'll meet in the next RAID level.